நாளே நீ ஒரு பெருமகன் என்று நான் ஒரு பெருமகன் என்று அந்த சங்கமர் கழுத்து பார்க்கும் பொழுது ஒரு கற்சிலையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கற்சிலை மீது நாம் விட்டு அம்பினால ரத்த வெள்ளமாகப்பட்ட ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ரத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய மூலிகையை பறித்து நம்மள காயத்தில் போடும் பொழுது ரத்த வெள்ளமாகப்பட்டு நின்று விட்டது. உண்மைதான் தம்பி, இந்த கற்சிலுக்கு உயிர் வந்து விட்டது. ஆண்டவன் முகத்தை பார்த்தால் நாமளை கணவர் தோன்றி ஆபத்துமான ஓட்டிவார்கள் அழைத்த தாயாகப்பட்டவர் தெரிகிறது. உண்மைதான் தம்பி, ஆண்டவனுக்கு என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அப்படியே பிடிச்சுக்க இருந்தாலும் அந்த பெண்ணாக அவள் யார் என்று அறிய வேண்டும். ஆங்கார கோபத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். தாயின் கோபம் தனிய வேண்டும் என்றால் தாய்க்கு பிடித்த தாலாட்டோடு பாட வேண்டும். உண்மைதான் தம்பி. தாயே அம்மா அப்படியே தாலாட்டு பாடும்போது ஆத்தாளுக்கு பிடித்தது கொள்ளவை சத்தம் கும்மை சத்தம். இப்ப நீங்க கைதட்டித்தே ஆகணும். உலக கூட போட தெரியாட்டியும் கைதட்டுங்க. ஆத்தாளுக்காக மனிதருக்கு மனிதர் வைக்கப்படலாம். பூஞ்சோலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாலே முத்தாளம்மாக்காக வைக்கப்படவே கூடாது. ஆமா, கைதட்டுக்கப்பா, கைதட்டி ஆரவாரப்படுத்துக்கு கைதட்டுங்க. 100 ரூபாய் காசு நம்ம முத்தாளம்மன் கோயில்ல வந்து கரங்க பாலிச்சு போனா எப்படி அருமையா கும்மி பாட்டு பாடி எப்படி போறீங்க? கைதட்டி அதே தெய்வம் வந்து நேரில் உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சு தட்டுக்கம்மா. போடு, குலவை போட்டு தட்டு. கைதட்டா 100 ரூபாய் காசு, கைதட்டா 100 ரூபாய் காசு. ஆமா, கைதட்டா 100 ரூபாய் காசு. ஊதி வாங்கணும் தட்டு சாமி. சந்தனோ மல்லிகையில் தூரி கை தட்டு கயலி கண்மாடரும் காலேலலேலோ வெபில விசிகிட்டு மரிவானே நெடி கண்மலரு காலேலலேலோ இந்த உலகையான தாயகி செல்ல புள்ளை நான் இருக்கேன் கவல வீரனாமா கண்மலரு ராயி சந்தனோ மல்லிகையை தூரி கட்டி போட்டி கயலி கண்மாலரும் தாளேலலேலோ பிழையும் வச்சுமெத்த say
மகமாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சு பாவோ திருவாவோ நான் குறையும் வச்சு பொன்மகள தேவியம்மா போல காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அரதாங்கி வீரமகாளியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமிர்தவளே கருமாரியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமிர்தவளே கருமாரியம்மா அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உந்தன் நல்லாச்சி அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உந்தன் நல்லாச்சி ஹரி 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 யாரோ ஹரி 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 யாரோ ஹரி ராரோ ஹரி ஹரி ராரோ ஹரி ராரோ ஹரி ஹரி ராரோ மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விட்டீர்கள். எதற்காக அழைத்தேன் என்ற விவரம் அழைத்தீர்கள் தாயே. கூத்தாடி பள்ளம் கோபுர கத்தாள வனத்தில் மகிஷாசுர அரக்கன் என்பவன் ஆண்களை கண்டால் அடித்து துன்புறுத்துவதும் பெண்களின் கற்பை சூறையாடுவதும் பல தெய்வ ஆலயங்களை இடிப்பதும் போன்ற கொடூரமான செயல்களை செய்து வருகிறார். அன்னவனை அழிப்பதற்கு தெலுங்காபுரி சீமையை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து 7 ஒரு எல்லை காவல் தெய்வமாக அமர்ந்து 7 உருவமும் ஒரு உருவமாக மாறி மகமாயாக வந்திருக்கிறேன் அன்னவனை அழிப்பதற்கு. உங்கள் இருவரின் பக்கத்துணை வேண்டும் என்று உங்கள் இருவரையும் அழைத்தேன் மகனே. அகட்டும் தாயே. எங்கெங்கு பிறந்தீர்கள் தாயே? நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே கருப்பு நாட்டமலை முத்து மாறி முத்து மாறி பெரியம்மை பார்ப்பவளா பார்ப்பவளா அங்கே மக்களை காப்பவள் தான் மகமாயி பெரியம்மை பார்ப்பவளா பார்ப்பவளா தாயே மக்களை காப்பவளா மகமாயி. முதல் பிறப்பாக நாட்டமலையில் பிறந்து நாட்டமலை முத்து மாரியாக அவதாரம் எடுத்த தாயாகப்பட்டவள். இரண்டாவது பிறப்பாக எங்க பிறந்து என்ன அவதாரம் எடுத்திருக்க தாயே? திருவப்பூர் அம்மம்மா எல்லையிலே எல்லையிலே குடிகொண்டே நான் தான் முத்து மாறி திருவப்பூர் எல்லையிலே 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 முத்து மாறி மணல் வாரி அம்மம்மா அம்மை போட்டு அம்மை போட்டு மக்களை தான் காப்பவள் மகமாயி. மூன்றாவது பிறப்பாக எங்க பிறந்து என்ன அவதாரம் எடுத்துக்க தாயே? கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே கருப்பு குடிகொண்ட முத்து மாறி முத்து மாறி கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே தாயே குடிகொண்ட மகமாயி மகமாயி ஒத்தமல்லி அம்மை போட்டு அங்கே மக்களை காப்பவள் தான் மகமாயி. நான்காவது பிறப்பாக எங்க பிறந்துக்க தாயே? இருந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே கருப்பு இருந்திரப்பட்டி முத்து மாறி முத்து மாறி இழந்த பல அம்மை போட்டு அங்கே மக்களை காப்பவள் தான் மகமாயி. ஐந்தாவது பிறப்பு எங்க வந்திருக்க தாயே? வைத்தூர் அம்மம்மா எல்லையிலே எல்லையிலே குடிகொண்டே நான் தான் முத்து மாறி வைத்தூர் எல்லையிலே 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 முத்து மாறி வைத்தம்மை அம்மம்மா பார்ப்பவளா பார்ப்பவளா மக்களை தான் காப்பவள் மகமாயி. ஆறாவது பிறப்பாக எங்க வந்திருக்க தாயே? கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே கருப்பு காவல் கொண்ட முத்து மாறி முத்து மாறி கண்ணமை பார்ப்பவளா பார்ப்பவளா அங்கே மக்களை காப்பவள் தான் மகமாயி. 6 கண்ணே கெல்லை கண்ணே. ஏழாவது பிறப்பு எங்க வந்திருக்க தாயே? சமயபுர எல்லையிலே கருப்பு எல்லையிலே காவல் கொண்ட முத்து மாறி நாத முத்து மாறி
இன்று ஒரு உருவமாக மாறி மகமாக வந்திருக்கேன். ஆகட்டும். அண்ணவனை அழிப்பதற்கு. அதற்கு முன்பதாக அவன் எங்கிருந்தாலும் அடித்து இழுத்து என்னிடம் அழைத்து வர வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த 7 கிரகங்களும் ஒன்றாக இணைய வேண்டும். ஆகட்டும் தாயே, தாங்கள் தெரிவித்தபடியாக அந்த 7 சக்தி ஒரே சக்தி ஆனால் தான் அந்த சூரனை அழிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறது. அதன்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தில் அருளாடி வந்து இந்த கரகத்தை தொட்டால், இந்த இளங்குழுங்காத நேரத்தில் கரகத்தை தொட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் வெள்ளக்குச்சி என்பது ஐதீகம். அப்படியே படுத்துள்ள எழுப்பிடுங்க, படுத்துள்ள எழுப்பிடுங்க. முன்பதாக ஆடி வந்தவர்கள் இருந்தாலும் சரி, யாரு மீது வேணாலும் இந்த கொடி கொண்டு வரலாம். எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் சிரமங்கள் நோய் நொடிகள் இருக்கின்றதோ அந்த குடும்பத்து மீது அருளாடி வந்து இந்த அந்த கரங்களை நீக்கி அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் சிரமங்களை நீக்க வேண்டும் தாயே. ஓடிவா, எந்த குடும்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் துள்ளி குதித்து ஓடிவா தாயே. அப்படியே படுத்து முதல்ல எடுத்த கரகம் தான் வந்து எடுக்கணும் அல்ல கிடையாது. யாருக்கு வேணாலும் அருளாடி வந்து எடுக்கலாம் கரகத்தை. எதிர்த்து வாங்க. ஏன்னா 6 கரமும் ஒன்னா சேர்ந்தால்தான் அந்த அரக்கனை கொல்ல முடியும். ஆகையினால் அனைவரும் ஒருமுகமாக நின்று இந்த கரகத்தை எடுத்து தருமாறு விரும்பிக் கொண்டு, தாயே உன்னை எண்ணி அழைக்கிறோம் அம்மா, ஓடோடி வருவாய் தாயே. குழந்தை வச்சிருக்கோங்க ஆட்டிவா தாயே. தாயே வேப்பிலை கரியம்மா.